வெல்கம் டு pharmacology யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பிஜி பேராமெடிக்கல் கோர்சஸ் பற்றி பார்க்கலாம். பர்டிகுலராக அதில் M.Pharm பற்றி பார்க்கலாம் வாங்க. எல்லாரும் B.Pharm கம்ப்ளீட் பண்ணிவிட்டு என்ன படிக்கலாம் அப்படின்னு டவுட்டாகவே இருப்பாங்க. லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கவே இருக்குது M.Pharm படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக M.Pharm எடுத்துருவாங்க. பட் ஆனால் எல்லாருக்கும் இருக்க மேஜர் டவுட் என்னென்னா M.Pharmக்கு அகாடமிக் இயர்ஸோட மார்க் எடுத்துப்பாங்களா இல்லை என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு எடுத்துப்பாங்களா அப்படிங்கிற டவுட்ஸ் இருக்கும். திருப்பி கவர்மெண்ட் காலேஜ் என்னென்ன இருக்குது, அதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டவுட்டும் இருக்கும். தென் GPAT இருந்தால் தான் M.Pharm படிக்க முடியுமா அப்படிங்கிற டவுட்ஸும் இருக்கும். அந்த கொஷின்ஸ்க்கெலாம் ஆன்சர் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி ஃபார்மா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போது தான் எனக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். டெய்லியும் ஒரு நியூஸ் ஆர் ஃபார்மா இன்ஃபர்மேஷனோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு M.Pharmனா என்னன்னு பார்க்கலாம். ஒரு ஷார்ட் இன்ஃபர்மேஷனோட ஸ்டார்ட் பண்ணுறேன். உங்களுக்கு M.Pharm ஆர் GPAT பற்றி ப்ரீஃபான இன்ஃபர்மேஷன் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். M.Pharmனா மாஸ்டரேட் ஆஃப் ஃபார்மசி, அதாவது பிஜி கோர்ஸ்க்கு ஃபார்மசியோட பிஜி கோர்ஸ் வந்து M.Pharm. இதில் பார்த்தீங்கன்னா 2 years நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். இதில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குன்னா கெமிஸ்ட்ரி, காலேஜி, ஷூட்டிக்ஸ், pharmacology, அனலைசிஸ், டாக்ஸிட்டி, தென் இம்யூனாலஜி, இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. பட் தமிழ்நாட்டில் இந்த 5 கோர்சஸ் மட்டும் தான், அதாவது கெமிஸ்ட்ரி, காலேஜி, pharmaceutics, காக்னசி, அனலைசிஸ் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது. அப்புறம் GPAT கிராஜுவேட் ஃபார்மசி ஆப்டிடியூட் டெஸ்ட், இது வந்து AICTE நடத்துகிற ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம். இது பார்த்தீங்கன்னா AICTEனா ஆல் இந்தியா கவுன்சில் ஆஃப் டெக்னிக்கல் அண்ட் ரிசர்ச் எஜுகேஷன், அதாவது டெக்னிக்கல் ஓரியன்டாகவும் ரிசர்ச் ஓரியன்டாகவும் இருக்கிற கோர்சஸ்க்கு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. இப்போ M.Pharm வந்து நம்ம வந்து கவர்மெண்ட் காலேஜ்லையோ அல்லது செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் படிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி நடத்துகிற என்ட்ரன்ஸ் எக்ஸாம், தமிழ்நாடு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி தான் நீங்கள் உள்ளே போக முடியும். என்னடா GPATனு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சொல்கிறீங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட் வைக்கிற ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சொல்கிறீங்கன்னு பார்க்குறீங்களா? GPAT எக்ஸாம் எழுதுனீங்கன்னா AICTEலேருந்து உங்களுக்கு 12,400 பர் மந்த்துக்கு ஸ்டைஃபன் வரும். அதாவது நீங்கள் 2 years முடிக்கிறதுக்குள்ளே உங்களுக்கு 2 lakhsக்கு மேலே ஸ்டைஃபன் வந்திருக்கும். பட் ஆனால் நீங்கள் தமிழ்நாடு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி உள்ளே போனீங்கன்னா ஒன்றா கவர்மெண்ட் காலேஜ் கட் ஆஃப் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் கவர்மெண்ட் காலேஜஸில் வந்து ப்ளேஸ் ஆவீங்க. இல்லைன்னா செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸில் கவர்மெண்ட் கோட்டா மூலிமா உள்ளே போவீங்க. இதில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸில் உங்களுக்கு டியூஷன் ஃபீஸே பார்த்தீங்கன்னா 5,000 வரும். அதுக்கப்புறம் மிஸ்லேனியஸ் அது இதுன்னு பார்த்தீங்கன்னா கூட 20,000 முடிச்சிடலாம். ஆனால் ப்ரைவேட் காலேஜில் பார்த்தீங்கன்னா டியூஷன் ஃபீஸே 55,000 வரும். நீங்கள் ஒவ்வொரு காலேஜஸ்க்கும் பார்த்தீங்கன்னா 1 lakhக்கு மேலே எப்படியும் ப்ரைவேட் காலேஜஸில் அமௌண்ட் வாங்குவாங்க M.Pharmக்கு. என்னடா கவர்மெண்ட் காலேஜ் சொல்கிறேன், ஆனால் என்ன கவர்மெண்ட் காலேஜ்னு சொல்ல மாட்டேங்கிறேன்னு பார்க்குறீங்களா? என்னென்ன கவர்மெண்ட் காலேஜ் இருக்குன்னா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் அண்ட் மதுரை மெடிக்கல் காலேஜ், இது 2 தான் தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா 64 சீட்ஸ் தான் வந்து M.Pharmக்கு அலாட் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் டிபார்ட்மெண்ட் வைஸ் பிரிச்சிங்கன்னா ஒவ்வொன்றுலேயும் கோர்ஸ் சீட்ஸ் வந்து லிமிட்டட் தான் இருக்குது. உங்களோடது கட் ஆஃப் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக ப்ளேஸ் ஆவீங்க. ப்ரைவேட் காலேஜஸ் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. அதில் இவங்க வந்து M.Pharmக்கு அப்ரூவல் வாங்கியிருக்கணும், AICTE அப்ரூவல், தென் தமிழ்நாடு எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியிலேருந்து அப்ரூவல் வாங்கியிருந்தால் அந்த காலேஜஸில் M.Pharmக்கான சீட்ஸ் வந்து அவைலபிளாக கொடுப்பாங்க. GPATங்கிறது பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம். இது பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எழுதுவாங்க. இதில் நீங்கள் வந்து ஏர் இந்தியா ரேங்க், அதாவது AIR எடுத்திருந்தீங்கன்னா நல்ல பெரிய இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணலாம். தென் உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜஸில் ஜாயின் பண்ணணும்னா உங்கள் கட் ஆஃப் அதிகமாக இருக்கப்போ நீங்கள் கவர்மெண்ட் காலேஜஸ்லேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லைன்னா செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்டைஃபன் வந்து 12,400 வந்து மந்த்துக்கு வரும். தென் ப்ரைவேட் காலேஜஸில் என்ன ஃபீஸ் இருக்கோ அந்த ஃபீஸ் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். கவர்மெண்ட் காலேஜஸாக இருந்தால் ஃபீஸ் கம்மியாக இருக்கும். பெரிய இன்ஸ்டியூட்டில் இது பண்ணுறப்ப உங்களுக்கு கேம்பஸ் அதிகமாக கிடைக்கும்.
இந்த 2 என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பற்றி ப்ரீஃபாக பார்க்கலாம். ஜிபேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் காஸ்ட் வந்து 1500 வரும். நீங்கள் எக்ஸாமினேஷன் மோட் எப்படி இருக்குன்னா ஆன்லைன் மோடில் இருக்கும். சென்னை, கோயம்புத்தூர், தென் மதுரை இந்த 3 இடத்துல தான் தமிழ்நாட்டில் வந்து சென்டர் போடுவாங்க. அங்கே போய் ஆன்லைன் மோடில் நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். 125 கொஷின்ஸ் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா 500 மார்க்ஸ்க்கு நீங்கள் எழுதுவீங்க. ஒவ்வொரு கொஷின்ஸ்க்கும் 4 மார்க்ஸு, ஒவ்வொரு மிஸ்டேக்கான கொஷின்ஸ்க்கும் -1 மார்க் நெகட்டிவ் மார்க்ஸ் கண்டெயின் ஆகிருக்கு. இந்த எக்ஸாமினேஷன் பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரியணும்னா, எப்போது அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறாங்க இதெல்லாம் தெரியணும்னா ஏஐசிடிஏயோட அஃபீஷியல் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரியும். நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு நடத்துகிற என்ட்ரன்ஸ் எக்ஸாம், அதாவது டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி நடத்துகிற என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பார்த்திங்கன்னா செலெக்ஷன் கமிட்டி மூலிமா செலக்ட் பண்ணுவாங்க. 1000 rupees பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ். 125 கொஷின்ஸ் இதுலேயும் கண்டெயின் ஆகிருக்கும். பட் ஆனால் ஒவ்வொரு கொஷின்ஸ்க்கும் 1 மார்க் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் நெகட்டிவ் மார்க் இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து 125 கொஷின்ஸ் அந்த மார்க்ஸ் இருக்குல்ல அதை வந்து 90 மார்க்ஸ்க்கு கம்ப்யூட்டரைஸ் பண்ணிடுவாங்க. தென் அந்த பேலன்ஸ் 10 மார்க் பார்த்தீங்கன்னா நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு இது பண்ணிப்பாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஹில்லி ஏரியாஸ், அதாவது மலை பிரதேசமோ இல்லை வந்து அன்றாட வாழ்க்கையில் வந்து இந்த டெக்னாலஜிலாம் ஓரியன்டாக டெவலப் ஆகாமல் இருக்கிற ஏரியாஸில் போய் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு அந்த 10 மார்க்ஸ்க்கு அவுட் ஆஃப் 10க்கு நீங்கள் அதிகமாக மார்க் வந்து கொடுக்குறாங்க. இதோட இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா www.tn.govt.in ஆர் www.tn.medical.selection.organization இந்த 2 வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் அதுலேயே கொடுத்துருப்பாங்க. தென் ஒவ்வொரு இயரோட இந்த ஜிபேட் பார்த்தீங்கன்னா ஜான் மந்தில் நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நவம்பருக்குள்ளேயே அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து எண்டிங் ஆயிரும். தென் M.Pharm, அதாவது தமிழ்நாடு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடத்துகிற இதுக்கு வந்து அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இப்போது 10th, அதாவது போன அக்டோபர் மந்த்தோ இல்லை நவம்பர் மந்தில் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் அந்த டைமிங்கில் அப்ளை பண்ணிடுங்க. இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் பார்க்கலாம். இந்த இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்லாம் எதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலான்னா இதோட 2 அஃபீஷியல் வெப்சைட்டில் தெரிஞ்சுக்கலாம். ஏஐசிடியோட அஃபீஷியல் வெப்சைட்டும் தென் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் ஆர்கனைசேஷனோட அஃபீஷியல் வெப்சைட்லையும் நீங்கள் பார்த்துக்கலாம். தென் நீங்கள் வந்து தமிழ்நாடு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும்னா தமிழ்நாட்டில் B.Pharm முடிச்சிருக்கணும். டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி கீழே நீங்கள் வந்து எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட்லேயோ இல்லை எம்ஜிஆர் யூனிவர்சிட்டிலேயோ நீங்கள் படிச்சிருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மெரிட் லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேஸ்டோட ரிசர்வேஷன் படி செப்பரேட் பண்ணிடுவாங்க. என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வேணும்னா 10th, தென் 12th B.Pharm சர்டிஃபிகேட், அப்புறம் PCAல ரிஜிஸ்டர் பண்ண சர்டிஃபிகேட், நீங்கள் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ், குவாரி இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வேணும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் பி எ பார்ட் ஆஃப் pharmacology யூடியூப் சேனல். நீங்கள் இல்லாமல் இந்த சேனல் வந்து க்ரோத் ஆகாது. இப்போது வந்து க்ரோத் ஆகிறதுக்கும் காரணம் நீங்கள் தான் தமிழியன்ஸ். பாய் தமிழியன்ஸ்.